வந்து ஒகேனக்கலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசல் ரைடு. இப்போ நாம் அதில் தான் இருக்கோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ணா ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அண்ணா கிட்ட இந்த பரிசலை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கேட்க போகிறோம். ஸோ அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குள்ளே இந்த ரைட்ஸ் எல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறோம். ஸோ பரிசல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. என்னென்னா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நம்ம போகணுமா, இன்னொரு பரிசலில் போகணும். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இறங்கியிருக்கோம். அதையும் பார்த்துடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களோட பேர்? பெருமாள். பெருமாள். ஓகே. ஸோ இப்போ எதுக்காக நம்ம இங்கே இறங்கிட்டு திருப்பி இன்னொன்றுத்தில் போகணும்? அதாவது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக போக முடியாது. எனக்கு இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுன் கீழே வந்து ஒரு 50 அடி பள்ளம். அதனால் டைரெக்டாக போக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணி இங்கே விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 60 படிக்கட்டாட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு கீழே வந்து டவுனில் இறங்கி தான் போகணும். இதுக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்தே பரிசல் தோல் மேலே எடுத்துகிட்டு போய் தான் கீழே டவுன் போட்டு போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து நம்ம படிக்கட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டிருந்தோம். அது வந்து இப்போ படி வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ நாங்கள் அங்கே பரிசல் மறுபடியும் தூக்கிட்டு வர முடியாது, திரும்ப போக முடியாது. அதுக்காக இங்கேருந்து ட்ராப் பண்ணி அங்கே நாங்கள் கீழே வந்து ஷிஃப்ட், அங்கே நாங்கள் 2 ஷிஃப்டாக இருக்கோம். இங்கேருந்து ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பும் கீழே தனியாக ஓட்டுறதுக்காக ஒரு குரூப்பும், 2 குரூப்பும் இருக்குது. இப்போ நாங்கள் இங்கேருந்து ட்ராப் பண்ணி விட்டுருவோம். கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொரு குரூப்பு கீழே போயிட்டு கர்நாடகா பார்டர் மணல்மேடு வரைக்கும் போய் வருவோம். போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துல இருந்து போகிறதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டரும், அங்கேருந்து வரதுக்கு 1.5 கிலோமீட்டர், மொத்தம் 3 கிலோமீட்டர் ஆகும். 3 கிலோமீட்டர். ஆமாங்க. சரி, ஓகே. எத்தனை வருஷமா நீங்க இங்க பரிசல்? இப்போ வந்து நான் ஒரு 24 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன். ஆமாம். சொந்த ஊர் தானே உங்களுக்கு? சொந்த ஊர் இதே தாங்க. ஒகேனக்கல் பக்கத்துலேருந்து ஓட்டமலைன்ற ஒரு கிராமம். இது எப்போ வந்து எப்பவுமே ரொம்ப அதிகமான ஆட்கள் வரக்கூடிய டைமிங் எது? மே மாதங்க. மே மாதம் தான். அதுக்கப்புறம் மற்ற நாளில் எப்படி இருக்கும்? சனி ஞாயிறு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை அதிகமாக இருக்கும். மற்ற நாள் வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். இது வந்து நீங்க இதுதான் உங்களோட வாழ்வாதாரமே? ஆமாங்க, எங்களுடைய வாழ்வாதாரமே இதுதான். சீசன் இல்லாத டைம்ல என்ன பண்ணுவீங்க? சீசன் இல்லாத டைம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத வச்சு சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான், கம்மியாக இருக்கும் போதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே. டிக்கெட் வந்து அங்க வாங்கிடுறாங்க. ஓகேங்க. உங்களுக்கு எப்படி இன்கம் ஏதாவது salary மாதிரி மந்த்லி கொடுப்பாங்களா? இல்லைங்க, எங்களுக்கு ஒரு ட்ரிப்புக்கு 1300 ரூபாய் தருவாங்க. ஒரு ட்ரிப்புக்கு 1300 ரூபாய் தருவாங்க. நாங்கள் இப்போ வந்துட்டு ஒரு 360 பேர் பக்கம் இருக்கோம். அந்த 360 பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் எல்லா பணத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். அப்படிதான்? ஆமாங்க. இப்போ நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ரைடு போவீங்க? எத்தனை ட்ரிப் போயிட்டு வருவீங்க? அதாவது நாங்கள் நம்பர் வாரியாக அனுப்பிட்டு இருப்போம். அப்போ போனவங்களே திருப்பி போகணுன்றது அப்படி எல்லாம் இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ 360 பேர் இருக்கணும். 1ல் ஸ்டார்ட் பண்ணி 360 முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் திரும்ப 1லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே வந்து எப்போ தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும்? அது வந்து பார்த்தீங்கன்னா மழை சீசனில் தாங்க. மழை எப்படி பெய்யுதோ அதை பொறுத்து தான் இங்கே தண்ணி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15க்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். இப்போ கர்நாடகா குடகு சைடும் கேரளா வந்து வயநாடு இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சதுன்னா நல்ல மழையாக இருந்ததுன்னா அங்கே டேம் நிரம்பிச்சுன்னா தண்ணி திறந்து விடுவாங்க. அங்கே தண்ணி திறந்து விடும்போது பார்த்தீங்கன்னா டேமில் வந்துட்டு ஒரு தண்ணி திறந்து இங்கே வந்து சேர்கிறதுக்கு 3 நாள் ஆகும். அந்த 3 நாளுக்குள்ளே எங்களுக்கு தகவல் கிடைக்கும். அது திடீர்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக தான் ஏறும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 3 நாள் ஆகிடும் தண்ணி வந்து சேர்கிறதுக்கு. தண்ணியினுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வழிகள் சேஞ்ச் பண்ணுவோம். 3 வழி இருக்குது. இப்போதைக்கு அரசாங்கம் ஒரு வழி தான் எங்களுக்கு அனுமதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த 3 வழியும் கிடைச்சதா வர சுற்றுலா பயணிகளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். இப்போ தண்ணி இருக்கிற டைமில் தான் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வருவாங்க. ஆனால் அதிகமாக தண்ணி இருக்கிறப்போ பரிசல் வந்து இயக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருப்பாங்க கொஞ்ச நாளுக்கு, யாரும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு வந்து எப்படி வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எந்த வேலையும் இல்லை, சும்மா தான் இருக்கும். அரசாங்க சைடும் எங்களுக்கு எதுவும் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. அவங்க நிப்பாட்டினா நின்றுக்க வேண்டியதுதான். அதுக்காக வந்து எங்களுக்கு ஒரு நிவாரணமோ எதுவுமே இந்த அரசாங்கம் தர்றது இல்லை. 24 வருஷமா நல்லா இருக்கும். ஆமாங்க. இப்போ எங்களுக்கு எவ்வளோ நாள் நிப்பாட்டுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு ஊதிய மாதிரி கொடுத்தால் பரவாயில்லை. வேற ஏதாவது உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து சலுகைகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கா இதுக்காக இந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு? எந்த சலுகையும் இல்லைங்க, இது வரைக்கும் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே கோரிக்கை வச்சது இல்லையா? கோரிக்கைன்றது பார்த்தீங்கன்னா மனுவாக சில சமயங்களில் கொடுக்குறோம். அதை வந்துட்டு சில அதிகாரிகள் அதை பரிசீலனை பண்ணுறது உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஏதாவது பரிசீலனை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் ஆகியும் போயிடுறாங்க.
அது அப்படியே கிடப்பில் விழுந்துருது. இப்போ தான் எங்களுக்கு வந்து பரிசல் கமுத்துறதுக்காக கொஞ்சம் இடம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது நாள் வரைக்கும் அது ரொம்ப நாள் கோரிக்கை. பரிசல் வங்கி வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் இல்லை, அதுக்கு ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இப்போ வந்து தான் ஒரு 350 பரிசல் கமுக்கிற மாதிரி 350 பரிசல் எடுத்து வைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களோட சொந்தமா நீங்க அவங்கவங்க ரெடி பண்ணி அதாவது எங்களுடைய சொந்ததுங்க. உங்களோடது தான். ஆமாங்க. ஸோ அண்ணா வந்து பரிசல் பற்றின, அதாவது அதை எப்படியெல்லாம் இயக்குறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ அடுத்ததாக நம்ம செகண்ட் ட்ரிப் வந்து அடுத்த பரிசலில் வந்து போகணும். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம அண்ணங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக வந்து 2வது பரிசலில் ஏறிட்டோம். 60 படிக்கட்டு இறங்கி வந்து அடுத்த பரிசலில் ஏறி இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. பட் ஓப்பன் பண்ணியுமே வந்துட்டு இது செகண்ட் சாட்டர்டே. ஸோ எல்லாருமே வந்து நிறைய ஊர்லேருந்து திருப்பியும் இங்கே டூர் மாதிரி வந்திருக்காங்க. எவ்வளோ ஃபேமிலிஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இப்போ 2வது பரிசலில் ஏறி நம்ம உள்ளே போக போக இதில் நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். அண்ணா, எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர் டிஷர்ட் போட்டிருக்கீங்க. ஒரு சிலர் எல்லாரும் ப்ளூ போட்டிருக்கீங்க, ஒரு சிலர் எல்லாரும் எல்லோ போட்டிருக்கீங்க. அதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா? அதாவது ப்ளூ சைடு யூனிஃபார்ம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சைடில் வந்துட்டு பரிசல் ஓட்டக்கூடியவங்க. அந்த எல்லோ வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் நம்ம தமிழ்நாடு சைடில் வந்து எப்படி போட் என்ட்ரன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி கர்நாடகா சைடும் இருக்குது. அந்த எல்லோ கலர் வந்து கர்நாடகா பார்டர் உடையது. ஆமாங்க, அந்த சைடும் வந்துட்டு வராங்க, போட்டிங் இருக்குது. ஆனால் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜனத்தொகை வர்றது குறைவு. இங்கே தமிழ்நாடு சைடு வந்து ஆமாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வந்துட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 428 பேர். அதில் ஒரு சிலர் வந்துட்டு கொஞ்சம் வராமல் இருக்காங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க. அதையெல்லாம் போக இப்போ 369 என்னவோ இருக்குது. இப்போது 369 பேர் இருக்கோம். அந்த 369 பேர் பார்த்திங்கன்னா டெய்லி இந்த ட்ரிப்பு வந்து எல்லாம் காமிச்சிட்டு சாயந்தரம் வந்துட்டு ஆளுக்கு எவ்வளோ வருதோ அந்த வரக்கூடிய பணத்தை வாங்கி அனைவரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆனால் எங்களுக்குலாம் இந்த சேஃப் பெல்ட் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் போடாமல் ஓட்டுறீங்க, பயம் இல்லையா? அப்படி இல்லை, அது போட்டுட்டோம்னா எங்களுக்கு ஓட்டுறதுக்கு சிரமம், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எங்களுக்கு நீச்சல் தெரியும், பரிசல் ஓட்டுற அனைத்து பேருக்கும் நீச்சல் தெரியும். அந்த சேஃப்டி பெல்ட் போட்டுக்கிட்டோம்னா எங்களுக்கு ஓட்டுறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் பயணிகளுக்கு மட்டும் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் டெய்லி வரீங்க போகிறீங்க, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறீங்க காசை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அதெல்லாம் எப்படி தெரியும்? அட்டண்டன்ஸ் அது மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கோங்க. நாங்கள் காலையில் 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் 1.5 மணி நேரம் வந்துட்டு இந்த அட்டண்டன்ஸ் டைமு. இந்த 7:30 மணிக்குள்ளே வந்தால் மட்டும்தான். காலையில் 6 மணிக்கே வந்து அட்டண்டன்ஸ் எடுத்துருவோம். 6 to 7:30 இந்த 7:30 மணிக்குள்ளே வந்தவங்களுக்கு மட்டும்தான். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் தாமதமாக வந்தாலும் கூட அவங்கள நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆமாங்க. இல்லைன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தரை நாங்கள் அனுமதிச்சோம்னா அன்னைக்கு அவரை அனுமதிச்சுங்க என்னையே அனுமதிக்கலை இப்படிங்கிற வந்துட்டு பிரச்சனைகள் வரும். அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த 7:30 மணிக்குள்ளே வரவங்களை மட்டும்தான். அந்த ஒரு 7:30 மணி முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் யாரும் வரலையோ அந்த பூரா ஆப்ஷன் போட்டுருவோம். இந்த ஆப்ஷனும் உண்டு. ஓகேண்ணா, இது எவ்வளோ அடி ஆழம்? ஆழம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 அடி ஆழம் இருக்குது. 70 அடி. ஆமாங்க. சரிங்க. அந்த முதல்ல பெரிய பெரிய பாம்பு அதெல்லாம் இருக்குமா? இல்லைங்க, முதலையெல்லாம் எதுவும் கிடையாது. முதலையெல்லாம் எதுவும் கிடையாது.
இந்த ஃபால்ஸ் விழுகுது இல்லைங்களா, ஃபால்ஸ் விழுக்கிறதுக்கு மேலே ஆற்று சைடில் அங்கே வேணா இருக்குது. இங்கே ஒகேனக்கல் நம்ம பரிசல் பயணம் பண்ணுற இடத்துல எல்லாம் இங்கே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு இருக்கக்கூடியதாக இல்லை. ஏன்னா அது வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடமும் கிடையாது. நம்ம பொழுதுனைக்கும் போக வர்றதுனால கிளாட் ஆகிடுது. அது முதல்ல வந்து ஏறி படுக்கிறதுக்கான வழி வசதிகளோ எதுவும் கிடையாது. இது நாள் வரைக்கும் இங்கே பார்த்ததும் இல்லை. இது வேணால் அந்த ஃபால்ஸ் விழுகிறதுக்கு மேலே ஆற்று பகுதியில் இருக்குது. இதுவரையும் ஆளுங்களை பிடிச்சதா இல்லை. ஆடு மாடு இந்த மாதிரி பிடிச்சி சாப்பிட்ருக்கு. அதை பார்த்தா மனுஷனுங்களை பார்த்தா அதுக்கு பயம், அதை பார்த்தா நமக்கு பயம். இதுதான். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆட்டோ ஓட்டுறவங்க கூட சங்கம் வச்சிருக்காங்க, லாரி ஓட்டுறவங்க சங்கம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் பரிசல் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க, இங்கேயே உங்களுக்கு சங்கங்கள் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது நிறை குறைகள் தேவை அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து செஞ்சுப்பீங்க, எப்படி பூர்த்தி செய்வீங்க? அதாவது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்கங்கள் இருக்குது. 3 சங்கம் இருக்குது. ஒன்று சிஐடியு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திமுக இதில் சங்கம் இருக்குது. ஏடிஎம்கேல அண்ணா தொழில் சங்கம் இருக்குது. இந்த 3 சங்கங்கள் இருக்குது. அந்தந்த தொழில் சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அதாவது அவங்க சங்கத்தில் முறையிடுவாங்க ஏதாவது தேவையினால். அந்த சங்கம் ஆமாங்க, அந்த மாதிரி இருக்குது. நமக்கு ஏதாவது தேவை வேணுனாலும் இப்போது மாவட்ட ஆட்சியரும் பரவாயில்ல, எங்களுக்கு நல்லது பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி சுற்றுலாத்துறை அதிகாரியும் அவரும் பரவாயில்ல, அவரும் நல்லது பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி டிஎஸ்பி இமயவர்மன் ஒருத்தர், அவர் மூலியமாகவும் எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இதுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபாய் இருந்தது. ஒரு 10 ஆண்டு காலமாக எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காமல் இருந்திருந்தாங்க. இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1500 ரூபாய் பண்ணி கொடுத்து அரசாங்கத்துக்கு 200ஆகவும் பரிசல் ஓட்டிக்கு 1300ஆகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆமாங்க. அதனால் 10 வருஷமாக எங்களுக்கு எதுவுமே சேர்த்து கொடுக்கல. இப்போ தான் வந்து எங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதனால் எங்களுக்கு பரவாயில்லைங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்து 1300 ரூபாய் தருவாங்கன்னு. இப்போ நீங்கள் ஒரு 10 டைம் போயிட்டு வந்துடுறீங்க ஒரு நாளில் அப்படின்னா, ஆனால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. அது எப்படி அந்த கணக்கு எனக்கு புரியலை. அதாவது ஒரு நாளைக்கு 10 ட்ரிப் ஓட்ட முடியாதுங்க இல்லைங்களா. ஒரு ட்ரிப்பு போனோம்னாலே 1.5 மணி நேரம் ஆகிடுது. 1.5 மணி நேரம் அப்படி இருக்கும்போது எப்படி 10 ட்ரிப் ஓட்ட முடியும்? ஓட்ட முடியாது இல்லை. அப்படிங்கும்போது 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஓட்டுறதுனால குறைஞ்சபட்சம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ட்ரிப்பு ஓட்டலாம். ஆனால் 4 ட்ரிப்பு ஓட்டணுனாலும் கஸ்டமர் அந்த மாதிரி இருக்கணும். நம்ம சீசன் டைம்ல நிறைய பேர் வருவாங்களா, அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? இல்லை பண்ணிக்குவோம், அது ஒன்றும் தொந்தரவு இல்லை. சரி, ஓகே. நீங்கள் 360 பேர் வேலையாட்கள் இருக்கீங்க. இந்த பரிசல் எவ்வளோ இருக்குது? அது 350 இருக்குங்க. ஸோ இந்த பரிசல் வந்து நாங்கள் 4 பேர் உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாருமே அடல்ட்டு, நீங்களும் உட்காந்துருக்கீங்க. ஸோ இது எப்படி இவ்வளோ வெயிட் தாங்குது? இதெல்லாம் நீங்கள் நீங்களே ரெடி பண்ணுறீங்களா, இல்லை இதுக்குன்னு தனியாக யாராவது ஆட்கள் இருக்காங்களா? எப்படி ரெடி பண்ணுறீங்க? இது ரெடியாக எவ்வளோ நாள் ஆகும்? இல்லை, இது ரெடி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் பிடிக்கும். 3 நாள் ஆகும். அதாவது சரியான மெட்டீரியல் இருந்தால். இல்லைன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலும் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்களும் இருக்காங்கன்னா 2 நாளில் இது வேலை முடிஞ்சிடும். 2 நாளில் வேலை முடிஞ்சிடும். இங்கே லோக்கல் ஆள் இருக்காங்க, வெளியிலையும் செஞ்சு கொண்டு வரும். இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய். ஒரு 6 மாதம் இதுக்குன்னுடைய 7500 ரூபாய் ஆகும். ஒரு 6 மாதம் வரையும் தான் தாங்கும். அதுக்கப்புறம் திரும்ப புதுசாக தான் ரெடி பண்ணணும். ஆமாங்க. அப்புறம் வந்து இந்த படத்துலலாம் காட்டுவாங்களே சுழல் அப்படிங்கிற ஒரு விஷயம். சுழல்ன்றது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வரும் காலத்தில் மட்டும்தான் சுழல் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் சுழல் இருக்காது. அது பயம் இல்லை, சேஃப்டியாக போகலாம். நமக்கு தான் லைஃப் ஜாக்கெட் இருக்குது, அதனால் பாதுகாப்பானது. இந்த பரிசலில் வந்து பார்த்திங்கன்னா 6-7 பேர் கூடயே போகக்கூடியது. ஆனால் வந்துட்டு அந்த 6-7 பேர் வேண்டாம், 4 பேர் மட்டும் அனுமதிக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொன்னதுனால 4 பேர் மட்டும் தான் நாங்கள் அனுமதிக்கிறோம். அதுவும் இல்லாத இந்த 6-7 பேர் என்ன ஏற்றுக்கிட்டோம்னா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபால்ஸு பக்கமாக போனோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி போக முடியாது வெயிட் அதிகமாக இருந்தால். இந்த மாதிரி இடத்துங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக போகலாம். அங்கே அந்த மாதிரி இடத்துக்கு போக முடியாது. அதனால் 4 பேராக இருந்தால் உங்களுக்கும் உட்காரதுக்கும் சௌகரியமாக இருக்கும், ஓட்டுற எங்களுக்கும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். 50 கேஜி வருது, 50 கிலோ வருதுங்க. 50 கிலோ வருதுங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, நான் இப்போ 4 பேர் இருக்கேன்னா 4 சைடுமா கரெக்டாக உட்காந்துக்கணும். ஒரு பக்கமாக போயிடக்கூடாது. நம்ம இந்த ஃபோட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு சைடாக போனால் மட்டும்தான் நம்ம எதிர்பாராத விதமாக. அதுவும் வந்துட்டு போகிறதா இருந்தாலும் பரிசல்காரரை வந்து கேட்கணும், நான் உட்காந்து தள்ளி அப்படி அவங்க பக்கத்தில் உட்காந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத கேட்கணும். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆனால் எங்களை கேட்காம செய்யாமல் ஒரே பக்கம் போயிட்டாங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க 4 பேர் இருக்கீங்கன்னா அவங்க 4 பேர் வெயிட்டு ஒருத்தனால பேலன்ஸ் பண்ண முடியாது. 4 பேர் வெயிட்டுக்கும் அது வந்துட்டு உள்ள போகிறதுக்கான சாத்தியம் உண்டு. இதே வந்து பார்த்திங்கன்னா தேக்கடியில் இது மாதிரி தான் ஒரு டைம் நடந்தது. 2 ஆஃப்டர் போட்டு அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 40 பேராக இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா யானை வந்துருச்சு. அந்த யானையை பார்க்கறதுக்காகவும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்காகவும் 2 பக்கம் இருந்த 2 ஆஃப்டர் போட்டில் இருந்தவங்க பூரா ஒரே சைட் போனதுனால அது அப்போ வந்துட்டு அது அப்சைட் ஆகி அதில் ஒரு 40 பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக போகக்கூடாது. அது போட்டாக இருக்கட்டும், பரிசலாக இருக்கட்டும், இல்லை பஸ்ஸாக கூட இருக்கட்டும், ஒரு பக்கம் என்றைக்குமே வெயிட் இருக்கக்கூடாது. ஈவனாக இருந்ததுன்னா நமக்கு பாதுகாப்பு.
இப்போ சென்னையில வந்து தீம் பார்க்லாம் இருக்குல்ல, அங்க வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கும். அதுல குளிக்கிறதுக்கே சுத்தி வந்து அந்த ஸ்விம்மிங் ட்ரெய்னர்ஸ் எல்லாம் வந்து நிக்க வச்சிருப்பாங்க பாதுகாப்புக்காக. ஸோ அந்த மாதிரி இங்க எல்லாம் இருக்காங்களா எப்படி? இல்ல நீங்க மட்டும் தான்? இல்லைங்க, அந்த மாதிரி யாரும் இல்லை. இங்கே நாங்கள் மட்டும்தான். நான் அவங்க கூட்டிகிட்டு போகிற கஸ்டமர் அவங்க பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்து விடணும். ஸோ நாம தான் இங்க வந்து பாதுகாத்துக்கணும். ஸோ வாங்க, என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா என்ஜாய் பண்ணுங்க. இந்த இடத்த பத்தி சொல்லுங்க நான் ஃபுல்லா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செந்துருப்பு ஷூட்டிங் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வியூ ஃபுல்லாக காட்டுவாங்க. ஃபைட் சீன் இருக்கும். அந்த செந்தூர பூவேவா? ஆமாங்க, அந்த செந்துருப்பு. அப்புறம் இணைந்தை கைகள், அருண் பாண்டியும் ராம்கியும் நடுவில் தொங்குவாங்க பாருங்கள், அந்த இன்டர்வல் சீன். அந்த சீனும் ரோஜா படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ருக்குமணி அந்த சாங்கும், இந்த சின்ன சின்ன யாச சாங்கில் இந்த வியூ ஃபுல்லாக காட்டுவாங்க. அந்த ரேவதி ஒரு படத்துல சுத்தி ஏதோ வைதேகி காத்திருந்தால் இங்கே ஒகேனக்கல் தான். இந்த ஃபால்ஸ் விழுகிறதுக்கு மேலே வர்ற ஏரியா அதுவும் இங்கே இடத்து. ஆமாம், இந்த ஃபால்ஸ் விழுகிறதுக்கு மேலே அது வெறும் 6 மட்டும். வரக்கூடிய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு இந்த இடம் சூஸ் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஷூட் பண்ணுறதுக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி பார்த்து எங்களை கேட்பாங்க. ஓகே பண்ணலாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா ஓகே. அது அங்க லைவா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சமைக்கிறதுக்காகவா பிடிச்சிட்டு இருக்காங்க? இல்லைங்க, அவங்க தொழிலே இதுதான், மீன் பிடிக்கிறது. அவங்க மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வரக்கூடிய கஸ்டமர்களுக்கு தேவைன்னாலும் கூட அங்கே வாங்கிக்கலாம். அவங்ககிட்ட ஒரு சில பேர் இங்கேயே வாங்கிட்டு போயிடுவாங்க. சமைக்க தேவையானது மார்க்கெட்டுக்கு இங்க இருந்து தான் போகுதுங்களா? இங்கேருந்து கிடைக்கக்கூடிய மீன் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் வந்து அதிகமாக மீன் பிடிக்கிறது. பகலில் தூண்டி போடுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான். வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு 70% வரும். என்ன மாதிரி மீன்கள்லாம் இங்கே இருக்கும்? இங்கே வந்து கட்லா இருக்குது, ரோகு இருக்குது, வாழை இருக்குது, கெளுத்தி இருக்குது, கல்பாசு இருக்குது, ஆறால் இருக்குது, விரால் இருக்குது, ஜிலேபி இருக்குது, நிறைய வகை மீன்கள் இருக்குது. யார் வேணாலும் பிடிக்கலாமா, இல்லை அதுக்குன்னு இருக்கிற ஆளுங்க தான் பிடிக்கணுமா? யார் வேணும்னாலும் பிடிக்கலான்றதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதுக்கும் மீன் பிடிக்க லைசன்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏஜ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் மீன் பிடிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் லைசன்ஸ் கொடுத்தால் பரவாயில்லை. இங்கே மீனவ மக்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கலாம் அரசாங்கம். ஆனால் அதுக்குண்டானது நடவடிக்கை எதுவுமே எடுத்துக்க மாட்டேறாங்க. மக்கள் பல முறை கோரிக்கை வச்சிட்ருக்காங்க, எங்களுக்கு மீன்பிடி லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அரசாங்கம்னா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அதை எடுக்கலை. ஆனால் எனக்கு இன்னொரு டவுட்டு. நார்மலாக சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யலைனாலும் சரி, நைட்டு தூங்கும் போது குவாட்டர் அடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. என்னன்னு கேட்டால் உடம்பு வலின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் ஒரு ரைடுக்கு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 3 கிலோ துடுப்பு இது எல்லாத்தையும் வந்து ஓட்டிட்டு போகிறீங்க. இவ்வளோ பேரை வச்சு வெயிட்டு, இது எவ்வளோ உங்களுக்கு பாடி பெயின் இருக்கும்? நீங்கள் எப்படி நைட்டு தூங்குவீங்க? அது பாடி பெயின் இருக்க தான் செய்யும். அதாவது இல்லைங்கிறது ஒன்று. அதாவது புதுசாக செய்கிறவங்கன்றதை பார்த்தீங்கன்னா புதுசாக பரிசல் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் இத்தனை வருஷமாக ஓட்டிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் தெரியப்படுத்துறதில்ல. அதிகமாக அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டுமா பறிப்பு எடுத்து வச்சுனா இப்படி ஒரு சில சமயங்களில் அப்படி ரெஸ்ட் எடுத்துக்குவோம். வலிகள்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டி வலி, முதுகு வலி, இதுதான் கொஞ்சம் இதாக இருக்கும் எங்களுக்கு. இதை ஓட்டுறதுன்றதை விட அந்த படிக்கட்டில் பரிசல் தூக்கிட்டு போகும்போது தான் அப்போ தான் எங்களுக்கு சிரமமே அதிகம். ஸோ அந்த படிக்கட்டு தெரியுதுல்ல, அங்கேருந்து கொஞ்சம் ஆளெல்லாம் இறங்கி வராங்க, நிறைய பரிசல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சொன்னார் இல்லையா, எல்லோ கலர்லாம் வந்து கர்நாடகா சைட்லேருந்து வரவங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கான வழி தான் இது. அங்கேருந்து வரவங்க இந்த சைடில் இருந்து போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி அங்கே போய் முடிப்பாங்க. இப்போ நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் நம்மளை இறக்கி விட்டுடுவாங்க. அங்கே குளிக்கலாம், மசாஜ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அப்படியே நம்ம முடிச்சுட்டு திரும்பவும் இதே பரிசலில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒகேனக்கல்ல வந்து பரிசல் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த அளவுக்கான என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு தீம் பார்க்குள்ளே போயிட்டு சின்ன சின்ன போட்ஸ் எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க, போட் ரைட் போவாங்க. இது வந்து கிட்ட தான் ஒகேனக்கல் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு நேச்சர் பிளேஸு. ஸோ இந்த மாதிரி ரியலாக வந்து நீங்கள் ஒரு பரிசல் ரைடு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வீக்கெண்ட்லேயோ இல்லாட்டி லீவ் டைம்லயோ ஏதோ வெளியில போகணும் அப்படின்னு ஃபேமிலியோட பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒகேனக்கல்ல பிளான் பண்ணுங்க. ஒகேனக்கல்ல வந்து இந்த பரிசல் ரைடை பாருங்க, சூப்பரா இருக்கு. ஸோ ஃபேமிலியோட வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க.